சரி, எங்கேயோ ஒரு பக்கம் நியாயத்துக்கு போராட நினைத்தோம். நம்ம போராட்டத்தின் வெற்றியின் சின்ன என்னைக்காச்சும் ஒரு நாள் நம் கனவு நனவாகும் போது மக்களுக்கு நல்லது ஏற்படுத்துவோம் நினைச்சிட்டு யார் யார் எம்ஜிஆரை எதுக்குறாங்களோ அவங்களோட எல்லாம் நான் போய் சேர வேண்டிய சூழ்நிலையாய் திமுகவின் அனுதாவியாய் இப்ப தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கிறேன். கடைசிக்கு பார்த்தேன், என் ஜாதிக்காரனை தவிர எனக்கு ஆதரவு இல்லைன்னு நினைச்சு தான் நான் என்ன பண்ணேன், ஷரியத் பாதுகாப்புன்னு போட்டு எங்காளுங்கெல்லாம் கூப்பிட்டு நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா எவன்ட்ட போனாலும் காசை வாங்கிட்டு நம்மள அவுத்து விட்டுறான். நம்மளும் செலவு பண்ணிட்டு நம்மளுக்கும் இப்போ யாரை நம்புறதுன்னு தெரியாம தான் திமுக கட்சி, திராவிட கழகம் அப்படி பண்ணி அப்புறம் வன்னியர்கள் எல்லாம் கூட போய் சேர்ந்தேன். ஹரிஜன்கள் எல்லாத்தையும் கூட்டி வச்சு ஹரிஜன காலனிகள் எல்லாம் போய் மார்க்கத்தை எடுத்து வச்சு அவனுக்கு சமத்துவத்தை போதிச்சு, வாங்கடா எல்லாரும் இந்த பையகெல்லாம் அயோக்கிய பசங்க, இவனுங்கெல்லாம் உங்க பேரை சொல்லியே எல்லா பேரும் சாப்பிட்டு போயிடுவான், மகாத்மா காந்தி உள்பட. இந்த 6 ஹரிஜன காலனி இருக்குல்லங்க, இங்க எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வசதி பண்ணி கொடுத்துருப்பேன். தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள், நீங்க யாரு நாங்க யாரு, எல்லாம் ஒரு இறைவனின் படைப்பு தான். நீ மேடைக்கு வா, இன்னைக்கு உன் வாயில தண்ணி ஊற்றி விட்டு நான் குடிக்கிறேன். இதே சங்கராச்சாரியார் உன்னை ஒரு மேடையில் வச்சு குடிச்சிட்டான்னா நீ அந்த இடத்துல உன் செருப்பை நான் துடைக்கிறேன். உங்களை கோயிலுக்குள்ளேயும் விட மாட்டான், பிரதம பொண்டாட்டிக்கே கோயிலுக்குள்ள விட மாட்டான். உன்னை எங்க விட போறான்? உனக்கு ஒரு சமத்துவம் சகோதரத்துவம் எங்களை மாதிரி கட்டி தழுவணும். நீயும் ஏன் ஆண்டவன் படைப்புல ஒரு படைப்பு இழிவா இருக்கிற, நீ மேல வா, உங்களை வச்சு ஓட்டு வாங்கிக்குவான். உனக்கு இந்த 6 ஹரிஜன காலனியில இந்த சாமிநாதன் ஏதாவது பண்ணியிருக்கானான்னு கேளுங்க. நாளைக்கு உள்ள வந்தா ஏன் விடுற, ஊருக்குள்ளேயே விடாதீங்க, அவனை எல்லாம் ஓட்டு கேட்கவே விடாதீங்க, போடா வெளியேன்னு சொல்லுங்க. பள்ளிவாசல கொண்டு உட்கார வைக்கிறியா?